வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 and 20 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். அக்னி மற்றும் ஷோராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். புருலியா சாவ் மற்றும் சாய்பிரி நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். குக்குரி நாச் மற்றும் அருணி எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், ஆபோர், டாஃப்லா, கலாங், மோம்பா, சிங்போ, நிஷி, நிஷ்மி மற்றும் இடு. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டம் அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷா அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. சோ ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த ஜப்பான் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேச காங்கிரஸ் மாநாடு 1917ஆம் ஆண்டு கல்கத்தால அனி பெசன்ட் தலைமையில நடந்துச்சு. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224ல சொல்லியிருக்காங்க. ராகேஷ் சர்மா அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர். தாமர் கிளர்ச்சி 1789ல இருந்து 1832 வரைக்கும் போலா நாத் சகே தலைமையில நடந்துச்சு. SJVN லிமிடெடின் தலைவர் மற்றும் MD-யாக நியமிக்கப்பட்டவர் யார்? சுஷில் சர்மா. ஜான் ட்ரிக்ஸ் கனடா கார்ட்னியர் குளோபல் ஹெல்த் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ககன்தீப் காங். T20 வடிவத்தில் 500 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்தியர் யார்? ரோஹித் சர்மா. எந்த மாநிலத்தின் நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகையை கொண்டாடுகிறார்கள்? அருணாச்சல பிரதேசம். எந்த நாள் சர்வதேச தலைப்பாகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. IMF-இன் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? கிறிஸ்டிலினா ஜார்ஜியோவா. ஜாங்மிங் SCO உடைய பொதுச் செயலாளர். தில்மா ருசப் புதிய வளர்ச்சி வங்கியுடைய தலைவர். அப்துல்லா அல் மாண்டூஸ் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். 2024ஆம் ஆண்டுக்கான லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அமிதாப் பச்சனுக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. சோ போன வருஷம் ஆஷா போஸ்லேக்கும் அதுக்கு முந்தின வருஷம் நரேந்திர மோடிக்கும் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன் மற்றும் LK அத்வானி பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. இந்தியா தட்டம்மை மற்றும் ரூபல்லா சாம்பியன் விருது வாங்கியிருக்காங்க. அமிதா கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. உமா ரெய்லே மகாராஷ்டிரா கௌரவ விருது வாங்கியிருக்காங்க. மீனா சரண்டா சர்வதேச கலாச்சார விருது. யூலியா நவல்னியா மற்றும் அலெக்சி நவல்னி சுதந்திர பரிசு 2024. எந்த மாநிலத்தின் ரத்லாம் ரியாவன் லக்சூனுக்கு GI டாக் புவிசார் குறியீடு கிடைத்தது? மத்திய பிரதேசம் மாநிலம். இது ஒரு வகையான பூண்டு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த காஷிதாகாரி கைவினை, உஸ்தாகால கைவினை, பந்தேஜ் கைவினை. பீகார் மாநிலத்தை சேர்ந்த பாகல்பூர் சில்க், மித்திலி மக்கானா, மிர்ச்சா ரைஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பஷோலு ஓவியம், பதர்வா ராஜ்மா, ரம்பன் சுலே ஹனி. மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த லக்கடோங் மஞ்சள், கரக் டக்மண்டா, லார்னை மட்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனியா அரிசி. திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த மாதாபரி போரா பிரசாத். எந்த நாள் உலக ஹீமோபிலியா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவருக்கும் சமமான அணுகல். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை தினம். பிரதம மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியானை எந்த அமைச்சகம் நிர்வகிக்கிறது? கல்வி அமைச்சகம். சோ இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேரு மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். 2021ஆம் வருடம் தான் இந்த மதிய உணவு திட்டத்தை பிரதம மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் அப்படிங்கிற திட்டத்தோட பேரா மாத்தினாங்க. சமூக நீதி அமைச்சகம் ஸ்ரேஷா திட்டம்
சொர்ணிர்ம திட்டம், ராஷ்டிரிய வைஷர் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பூமி அறிவியல் அமைச்சகம் ரீச்சோட் திட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் சுப்ரீம் முயற்சி, சுகாதார அமைச்சகம் சக்ஷம் பிரிப் திட்டம், சிறுபான்மையினர் அமைச்சகம் நயா சவேரா திட்டம், கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம். தோட்டக்கலை மானியத்திற்காக இந்திய அரசாங்கத்தால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட தளம் இது. இது ஒரு டிஜிட்டல் தளம். அதோட பேரு CDP சுரக்ஷா. சோ இது மூலமா விவசாயிகளுக்கு மானியங்களை கொடுத்துடலாம், அதாவது டிஜிட்டல் முறையா அக்கௌண்ட் மூலமா கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு டோக்ரி மொழியில ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மிக உயரமான அம்பேத்கர் சிலை ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. MV MSS கலேனா கப்பல் தூத்துக்குடி மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 51வது GST கவுன்சில் கூட்டத்துல தான் ஆன்லைன் கேமிங் கேசினோக்கு 28% வரி விதிச்சிருக்காங்க. இஸ்ரோ ஃபீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க.